ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை சொல்கிறேன். மதுரை 16 எங்கள் பகுதியை சார்ந்த ஒரு படம். நான் மதுரை அழகரெட்டி தான், அவரும் பிரதரும் அழகரெட்டி தான். ஸோ மதுரையை சுற்றி என்ன ஒரு அழகான விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. அதை பற்றி ரொம்ப அழகாக அந்த படம் வந்து உங்களுக்கு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல்ல பறை இசை வாசித்த அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா பறை இசையில் வந்து இப்போ பெண்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியறதில்ல. இப்போ கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் வர்றாங்க. பட் அவ்வளோ அழகாக வாசித்த அந்த அந்த கலைஞர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் பறை கலைஞர்களுக்கு. அடுத்து சுமையா, மகளே யாருமா சுமையான்னு பேர் வச்சது? செமையான்னு வச்சிருக்கலாம். இதெல்லாம் நீங்களா சுமையா இருப்பியா இருக்காது. ஆனால் எடுத்தோன்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைட்டில் இன்னும் போயிருக்கோம். மதுரை 16 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் சென்னை 16 என்று கூறி கலகலப்பாக ஆரம்பித்தார் சுமையா அப்படின்னு. நீ தான் நேரம் போயிருக்கோம் எனக்கு தெரியும். ஆமா, அதனால ரொம்ப வருஷமா அவங்களோட ஷோஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அதனால அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து ஜீன், என்னங்க மேடையில் ஏறு 50 பேர் ஹீரோ இருந்தா என்னங்க செய்யுது? ஒரு ஆள் ஹீரோ இருந்தா பரவாயில்ல. அங்கிட்டு பார்த்து மியூசிக் டேரக்டர் பாருங்க, ஒரு வித்தார்த்த மாதிரி இருக்காரு. அங்கிட்ட கேமராமேனை பாருங்க, அவர் வந்து நம்ம இன்னொரு ஒரு ஆர்டிஸ்ட் அவரை மாதிரி அப்படி மலையாள ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படியே இருக்காரு. அதே மாதிரி இங்கிட்டு ஒரு பரத்து, பின்னாடி ஒரு பரத்து. என்னங்க எடிட்டர் பாருங்க. எடிட்டரை பத்தி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா? 5 கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னு ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். 5 கூட்டினா ஒரு 8 வரும் தம்பி, 4 இழுப்பு இழுத்தோம்னா 9 கொண்டாந்துடலாம் அப்படிம்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம், 5 கூட்டினா எவ்வளோ சார் வரும்? இல்லைங்க, இருக்கிறத பார்த்தா ஐசியூவில் தான் இருக்கு 5 கொஞ்சம் அப்படி இப்படின்னு முக்கி ஒரு 9:45 வரையும் தலையிடலாங்க. ஒரு லாயரை கேட்குறோம், சார் 5 கூட்டினா எவ்வளோ வரும்? சார் போன இதில் தான் நம்ம வந்து கரெக்டாக 9 ஃபிக்ஸ் பண்ணிட்டோமே சார், அதே சொல்லியிருங்க. 5 கேட்டால் 9 தான் அப்படின்பாங்க. ஒரு எடிட்டர்கிட்ட கேளுங்க, 5 கூட்டினா எவ்வளோ வரும்? உங்களுக்கு எவ்வளவு வரணும்னு சொல்லுங்க, அவ்வளவு அவசரம். எங்க தூக்கணும் சொல்லுங்க, தூக்கிடுவோம். எல்லாமே அவர் கையில தான் இருக்கு. சிஸ்டர், மெயின் சிஸ்டரே அவர் தான். ஏன்னா நாங்கெல்லாம் ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கேன். குடும்பத்தோட கூட்டு போய் வருவேன் பாருங்க, ஒரு சீன் மிரட்டல் சீன் உட்காந்துருப்பேன். படம் முடிச்சு எல்லாம் எந்திரிச்சு போயிடுவாங்க. எங்கடான்னு பார்த்தா இல்லங்க அப்படி வந்தேன் எங்கேயோ போயிடுச்சுங்க. அடுத்த ஷோக்குள்ள திரும்ப ஃபேமிலியோட திரும்ப டிக்கெட்டை போட்டு குத்து பாருங்க, ஒரு செகண்ட் இப்படி வந்துட்டு போவேங்க அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதனால எடிட்டர் கையில தான் இருக்கு. எங்களை மாதிரி நகைச்சுவை கலைஞர்கள் இந்த கெஸ்ட் அப்பீரியன்ஸ்